அன்பானவர்களே, இந்த கர்த்தருடைய நாளின் காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நாங்கள் பட்சமாய் வரவேற்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? தேவன் நம்மோடு பேசும்படியாக. பரிசுத்தமுள்ள எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வரத்தக்கதாக நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. தகப்பனே, எங்களோடு நீர் பேசும். நீர் பேசுகிற தேவன் ஆண்டவரே, பேசுகிற நான் ஆண்டவரே, எந்த விதத்திலும் சுவாமி தேவனுடைய வார்த்தை எடுத்து சொல்வதற்கு தகுதியில்லை. ஆனால் நீர் பரிசுத்தர் சுவாமி. நீர் எங்களோடு பேசக்கூடிய ஜீவனுள்ள தேவன். உம்முடைய வார்த்தையை கொண்டு என்னோடும் எங்களோடும் நீர் பேசும் சுவாமி. நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி. தகப்பனே, எங்களுக்கு ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவரே, இந்த நாளிலே உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்தும் சுவாமி. உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையின் வல்லமையை நாங்கள் ருசி பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நாம் சீஷத்துவம், டிசைபிள்ஷிப் அப்படி என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு குரு, சிஷ்யன், மாஸ்டர், டிசைபிள். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ல வேதாகமத்தின்படி நம்முடைய எஜமானாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை பின்பற்றுகிறவர்கள் சீஷர்களாய் இருக்கிறோம். அவரோடு கூட சுற்றி திரிந்த சீஷர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவினுடைய பாதையை பின்தொடர்ந்து நாம் போகிறது நிமித்தமாக நாம் சீஷர்களாக இருக்கிறோம். சீஷர்களாக இருப்பது என்றால் என்ன? சீஷருடைய கடமை என்ன? நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக ஒரு வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் பார்க்க போகிற வேத பகுதி 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். இது யாருக்கு சொல்லப்பட்ட ஒரு வேத பகுதி என்று பார்ப்பீர்கள் என்றால், பரிசுத்த பவுல் தன்னுடைய கொள்கைகளை, தன்னுடைய சுவிசேஷத்தின் ஒரு சிஷ்யனாக, ஒரு டிசைபிளாக இருக்கக்கூடிய தீமோத்தேயுக்கு அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்தவர், வெளிச்சத்திலே தேவனை அவர் பார்த்து தேவனிடத்திலிருந்து சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட பரிசுத்த பவுல், அவர் பெற்றுக்கொண்டதை மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல், அவர் தன்னுடைய சீஷர்களாக கொண்ட தன்னுடைய மகன் என்று இந்த 1வது வசனத்தை தீமோத்தேயுவை அவர் அழைக்கிறார். is just passing on this gospel to others. அப்படியாக வளர்க்கப்பட்ட ஒரு அன்பு சகோதரன், மகனை போன்ற ஒரு நபர்தான் தீமோத்தேயு. அவருக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? பரிசுத்த பவுல் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? இந்த சொல்லும்படியான சூழ்நிலையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பரிசுத்த பவுல் எங்கே இருக்கிறார் என்று பார்ப்பீர்கள் என்றால், சிறைச்சாலையிலே அவர் அந்த நேரத்திலே இந்த நிருபத்தை எழுதும் போது இருக்கிறார். அவர் மரணத்திற்கு முன்பாக கழிக்கக்கூடிய சில நாட்கள் அவர் சிறைச்சாலையிலே அவர் கழித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நாட்களிலே, சோதனையின் நாட்களிலே, வேதனையின் நாட்களிலே, பாடுகளின் நாட்களிலே, இன்னொரு விசுவாசியை தான் வழிநடத்தின பிள்ளையை போன்ற நேசித்த தீமோத்தேயுவுக்கு அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதைதான் ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அந்த காரியங்கள் மூலமாக தேவன் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன, நாம் ஒரு சீஷனாக இருந்து மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன, அப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு when we pass on the gospel, is it going to be easy? No, definitely not. ஒருவேளை நாம இன்னைக்கு பாடுகள் வழியாக போகாம இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு பரிசுத்த பவுல் பாடுகளின் வழியாக போய்கொண்டிருந்த அந்த நாட்களிலே, பாடுகளின் வழியாக போய்கொண்டிருந்த தீமோத்தேயுவை உற்சாகப்படுத்தும்படியாக எழுதப்பட்ட ஒரு நிருபம் தான் அது. தீமோத்தேயுவுக்கு எழுதினது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் சொன்ன காரியங்கள் தீமோத்தேயுவை உற்சாகப்படுத்தியது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்கிற சீஷர்களாகிய நமக்கு அது எந்த விதத்திலே பிரயோஜனமாக இருக்க போகிறது என்பதை நாம் பார்ப்போம்.
முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. 2வது வசனத்தை வாசிக்கலாம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவே. இந்த இடத்துல முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவை எப்படி அட்ரஸ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, என் குமாரனே, is treating him as his own son. ஒரு சொந்த குமாரனை போல, என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அந்த இடத்துல மிக தெளிவாக சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை வெளிச்சத்திலே சந்தித்த பிறகு, இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நேரடியாக சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட பவுல் நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசாமல் கிருபையை குறித்து அதிகமாய் பேசிக் கொண்டிருந்த மனிதர் இப்பொழுது தீமோத்தேயுவை கிருபையில் பலப்படு. You have to be strong in the grace. தேவனுடைய காரியங்களிலே, தேவனுடைய கிருபையிலே you have to be strong. மாத்திரமல்ல, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. சோ இந்த வசனத்திலிருந்து, 2வது வசனத்திலிருந்து ஒரு சீஷனாகிய தீமோத்தேயுவுக்கு, ஒரு குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் என்றால், a disciple should be a steward. உக்கிரானத்துவம் என்ன பொறுப்பு? What is the responsibility of a disciple? அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை பரிசுத்த பவுலிடத்திலிருந்து தீமோத்தேயு கேட்டிருக்கிறார். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தை, அந்த சுவிசேஷத்தை பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லியிருக்கும் பொழுது, நீ கேட்டதை நீ மற்றும் வைத்துக் கொள்ளாமல் அநேகருக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. You have to look for people who is faithful. யார் அந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டு உண்மையா இருப்பாங்களோ அவங்களிடத்துல you just take and give this gospel to them. அதுதான் உன்னுடைய சீஷத்துவத்தின் பொறுப்பு. நீ சீஷனாக இருந்து செய்ய வேண்டிய கடமை அது என்று தீமோத்தேயுவை உற்சாகப்படுத்தி அவருக்கு அவருடைய பொறுப்பை உணர்த்துகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று பார்ப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சுவிசேஷம் கிடைக்கும்படியாக அநேகர் நமக்கு சுவிசேஷத்தை போதித்திருக்கிறார்கள். ஒரு இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு, நாம் வேலை செய்கிற இடங்களா இருக்கட்டும், படிக்கிற இடங்களா இருக்கட்டும், நாம் வாழ்கிற இடமா இருக்கட்டும், எத்தனை பேருக்கு நாம் பெற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை நாம் கொடுத்திருக்கிறோம்? அது ஒரு கிறிஸ்துவின் சீஷனாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பெரிய உத்தரவாதம். Do not keep it for yourself. உங்களுக்காக மாத்திரம் அதை வைத்துக் கொள்ளாதீர்கள். Just pass it on. That's what he is teaching his beloved son in Christ, Timothy. கிறிஸ்துவுக்குள்ளாக மகன் என்று அழைக்கப்பட்ட தீமோத்தேயுக்கு அதை தான் பரிசுத்த பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். You go and give the gospel, preach the gospel, take this gospel to the faithful people. That is the responsibility of a steward. அதுதான் ஒரு சீஷத்துவத்தின் உக்கிரானம், ரெஸ்பான்சிபிலிட்டி, உத்தரவாதம். அன்பானவர்களே, நாம் இதை செய்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். சபைக்கு போகிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், we enjoy the blessings of God. Are we sharing this gospel, preaching this gospel, proclaiming this gospel to others and make them disciples for Jesus Christ? Are we doing that? It's a big question. As a disciple, we are supposed to do. நாம் அதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகையால் தான் பரிசுத்த பவுல் மூலமாக தீமோத்தேயுவுக்கு சொல்லப்பட்டது. நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையிலே நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த பொறுப்பிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் நமக்கு கிருபை தருவார். அதனால்தான் 1வது வசனத்துல
அந்த கிருபையிலே நீ பலப்படு. நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில பலப்பட வேண்டும். பலப்பட்டால் மாத்திரமே இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை கிருபையின் மூலமாக பெற்றுக்கொண்ட இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நீ மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியும். You be strong in the grace of God and share the gospel. மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை பிரசங்கி. இது முதலாவது காரியத்தை பரிசுத்த பவுல் கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக என்ன சொல்கிறார் என்று 3வது வசனத்திலே நாம் பார்ப்போம். 3வது 4வது வசனத்திலே, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். Paul is teaching Timothy the second thing. நிறைய காரியங்களை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு 4 காரியங்களை மாத்திரம் நாம் இன்றைக்கு பார்க்க போறோம். முதலாவது, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பாஸ் ஆன் செய்யும்படியாக, அது மற்றவர்களா இருக்கலாம், அடுத்த ஜெனரேஷனா இருக்கலாம், அதில் இருக்கக்கூடிய உத்தரவாதம், to be a steward in sharing the gospel. That is the first point. The second point, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. As a disciple of Jesus Christ, you have to be like a soldier. பாருங்க, பரிசுத்த பவுல் இரண்டாவது அந்த மெட்டஃபர் மாதிரி அதை யூஸ் பண்ற காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், he is in அந்த ஒரு மிலிட்டரி ஸ்டேட்ல தான் இருக்காரு. he was in prison. அத மாதிரி மக்களை அவர் சுற்றி பார்த்து கொண்டிருப்பார். நிறைய இடங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்களை அவர் ஒப்பிட்டு பேசுவார். ஒரு போர் சேவகனை போல, be a soldier, to be like a soldier. But do you think that a soldier enjoys this life? யோசிச்சு பாருங்க, நம்முடைய தேசத்தை காத்து கொண்டிருக்கிற அதாவது டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய soldiers, are they enjoying their life? We are in our homes. நாம வீடுகளே இருக்கிறோம், நம்ம குடும்பத்தோடு இருக்கிறோம். மழை வந்தாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, அவர்கள் நம்முடைய தேசத்தின் எல்லையை அவர்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்காக நாட்டை குறித்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பிலே பல கஷ்டங்களை, பல பாடுகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டியதா இருக்கிறது. அவங்களுக்கு சரியான உணவு இல்லாம இருக்கலாம், மற்ற எந்த வசதிகளும் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஆனாலும் a soldier is a soldier. தன்னுடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக he will suffer to any extent. எந்த அளவுக்கு வேணாலும் அவர் அந்த தீங்கை அவர் அனுபவிக்க முடியும். ஆகையால பரிசுத்த பவுல் சொல்கிறார், தீமோத்தேயுவே, நீ இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாடுகள் ஒன்றுமில்லை. ஏனென்றால் அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சீஷனாக, ஒரு கிறிஸ்தவனாக ஊழிய பாதையிலே there is a war on. நமக்குள்ளாக அந்த என்ன சொல்றது, it's not an easy task. There is a war on. யுத்த களத்திலே நாம் இருக்கிறோம். we are in the field. We have to be like a soldier. சுவிசேஷத்தை பரப்பும்படியான, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியான, ஒரு நல்ல செய்தியை மற்றவர்களுக்கு பரப்பும்படியான, அறிவிக்கும்படியான ஒரு பொறுப்பிலே, அது மிக எளிதான ஒரு வேலை அல்ல. சோல்ஜரை போல பல பாடுகள், பல துக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள் அந்த பாதையில வரலாம். ஆனால் you experience that suffering. You have to be like a soldier. சோல்ஜர் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில உட்கார்ந்து தூங்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க காலையில எழுந்து அவங்க உடற்பயிற்சி செய்து அவர் தங்களை ஃபிட்டாக வைத்துக் கொண்டு அவர்கள் எல்லாவற்றிலும் ஒழுங்குள்ளவர்களாக இருப்பார்கள். டயட் எல்லாவற்றிலும். 4வது வசனத்தில் இன்னொரு விஷயத்தை பார்க்க, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி, the commanding officer, அவர் என்ன சொல்றாரோ, whatever the commanding officer says, you will listen, you will obey to the rules. அதுல அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு ஏற்றபடி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். அதை விட்டு மற்ற காரியங்களிலே he will not entangle himself. அதிலே சிக்கிக் கொள்ள மாட்டான். அந்த he will be focused on the duty.
தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையிலே அவர்கள் கண்ணும் கருத்துமாக they will be attentive, they will be very watchful. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தால்தான் ஒரு சோல்ஜர் எனிமி தாக்கும் பொழுதோ, அவர்கள் நம்முடைய எல்லை பகுதியில் வரும்பொழுதோ விழிப்பா இருந்து அதை தடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு போர் சேவகனை போல ஒரு சீஷனானவன், இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனானவன் இருக்க வேண்டும். We have to suffer so many things. It's not a definite thing. If it comes, we have to experience that. We have to take it. நாம் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். And எப்படி ஒரு சோல்ஜர் தன்னுடைய கமாண்டிங் ஆபீசருக்கு என்ன சொல்றாரோ, come on shoot அப்படினா they'll shoot, halt அப்படினா halt பண்ணிடுவாங்க. அப்படியாக இயேசு கிறிஸ்துவாகிய அந்த எஷமானுடைய சீஷனாக அவர் சொல்லுவதை செய்யும்படியான ஒரு போர் சேவகனாக தீங்கு அனுபவி. இப்படிப்பட்ட மனுஷனை யோசிச்சு பாருங்க. they sacrifice so many things. He sacrifices his own desires, worldly things. He sacrifices his own family, endure hardships, so many things. தன்னுடைய குடும்பம், திருமணமாகி மனைவி விட்டிருப்பாங்க, பிள்ளைகளை விட்டிருப்பாங்க, தன்னுடைய சொந்த ஆசபாசங்கள் எதுவுமே எல்லாவற்றையும் அவர்கள் தியாகம் செய்து நிறைய கஷ்டங்கள் வழியாக அவர்கள் சென்று இப்படிப்பட்ட காரியத்துல அவர்கள் உண்மையான ஒரு சேவகனாக, ஒரு சோல்ஜராக இருக்க வேண்டும் என்றால் he has to be faithful. He has to listen to the command of the commanding officer. யோசித்து பாருங்கள், as a disciple of Jesus Christ நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு போர் சேவகனை போல இருக்கிறோமா? இல்லாவிட்டால் உலகத்துக்கு அடுத்த காரியங்களிலே நாம் ஈடுபட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவாதத்திலே அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கேன், இன்னைக்கு என்னுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிருக்காரு, உங்க பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பாரு, அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தாரு போன்ற நற்செய்திகளை அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்மையாகவே பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் உண்டு, அவர் மரித்தார், உயிர் தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தார் போன்ற பல சத்தியங்களை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் இருக்கிறோமே. அநேகர் நம்மை சுற்றி அழிந்து கொண்டிருக்கிறார்களே. நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீஷனாக இந்த போர் சேவகனை போல நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்துல போக்கஸ்டா இருக்கிறோமா? இல்லை என்றால் உலக பிரகாரமான காரியங்களாலே அந்த காரியங்களுக்கு நாம் அநேக நேரத்தை கொடுத்து இந்த பொறுப்பை, இந்த உத்தரவாதத்தை நாம் மறுதளிக்கிறோமா, மறந்து போகிறோமா? இதெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, மிக அழகாக பரிசுத்த பவுல் சொல்கிறார் பாருங்கள், நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. a good soldier. ஒருவேளை ஒரு சோம்பேறியான சோல்ஜர் கூட இருக்கலாம், ஆனால் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. Be faithful to your commanding officer. Follow the rules. Don't get entangled in the worldly things. So இப்படிப்பட்ட காரியங்களை ஒரு சீஷனாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்ட காரியத்தை மற்றவர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும் என்று பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். அடுத்ததாக மூன்றாவது காரியத்தை நாம் பார்ப்போம் என்றால் 5வது வசனத்தை வாசிக்கலாம். தமிழ்ல வாசித்தால், மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடி சூடப்படான். நிறைய தடவை in English he talks about an athlete. ஒரு ஓட்டப்பந்தய வீரன் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. தமிழிலே மல்யுத்தம் பண்ணினால், அவர் நிறைய மல்யுத்தம் பண்றது, ஓட்டப்பந்தயத்தை குறித்து பேசுகிறது, அப்படிப்பட்ட காரியங்கள். ஏனால் அவர் இருந்த அந்த இடத்துல it is known for such sporting events. அதனால he brings such things to compare and bring the truth. அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு காரியங்களை போதிக்க பரிசுத்த பவுல் முற்படுகிறார். என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். He brings this particular figure or thing
to compare to a disciple, an athlete. அது ரெஸ்லரா இருக்கலாம், அது பாக்ஸரா இருக்கலாம், ஒரு அத்லீட்டா இருக்கலாம், இல்லாட்டி எனி அதர் ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கலாம். நோ ப்ராப்ளம். அவர் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது 8வது வசனத்துல கூட இப்படியாக சொல்கிறார். மன்னிக்கவும், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8. நல்ல போராட்டத்தை போரிட்டேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். யோசித்து பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்றார். So I have finished the race. எனக்காக தேவன் நியமித்து வைத்திருந்த ஓட்டத்தை ஓடி முடித்தேன். இப்போ அந்த இடத்துல அவருடைய சாட்சியை அந்த இடத்துல சொல்றார். ஆனா இந்த இடத்துல 5வது வசனத்துல பார்க்கும் பொழுது என்ன காரியங்கள் என்று பார்த்தால், சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். Even if a person wins a match, if he is not following the rules, if it is not done according to the rules, he will be disqualified. Adai solrar, there are some rules that we need to follow. It's not about the laws, but rules. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் எதை செய்தாலும் சரி, there are some certain rules. பாருங்க, ஒரு ஓட்டப்பந்தய வீரனா இருந்தா, ஒரு இந்திய தேசத்துக்கு அவன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணா, he must be a citizen of that country. He must have that reputation. He must have crossed some levels, some qualification levels முடிச்சிருக்கணும். மாத்திரமல்ல, சில specific standards he must have. umpires இருக்கட்டும், referees இருக்கட்டும், இல்லாட்டி sporting councils, அவங்க கொடுக்கிற அந்த rules, he has to follow the rules. Likewise, we have certain rules for our life, guidelines, instructions. நமக்காக தேவனுடைய வார்த்தையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களுக்கு கீழ்ப்படியும்படியான ஒரு குணாதிசயத்தை, ஒரு ஆட்டிடியூட் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையில் அப்படிப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. I'm not talking about the laws. ஆனால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள், நாம் பின்பற்ற வேண்டிய, ஒரு கிறிஸ்தவனாக எழுந்து காலையில செபிக்க வேண்டியது, வேதத்தை வாசிக்க வேண்டியது, இப்பொழுது சொல்லிக் கொடுக்கிற அந்த காரியத்தை போல சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறது, எப்படிப்பட்ட உலகத்துக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்வது போன்ற சில ரூல்ஸ் we have to follow. We have to follow certain rules. யோசித்து பாருங்கள், எத்தனையோ பேர் ஓட்டத்தை ஓடி இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஏதாவது டெஸ்ட்ல வந்து அவங்க இல்லீகலா சில டெஸ்ட் இருந்துச்சுன்னா, அவங்க இல்லீகல் மெத்தட்ல அவங்க வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய கிரவுன் கொடுக்கப்படாது, அவங்களுக்கு அந்த சாம்பியன்ஷிப், அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கப்படாது. That person will be disqualified even though he completed the race. So as a Christian, பரிசுத்த பவுலுடைய சாட்சியாக நம்முடைய சாட்சி இருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். A disciple should be like that. A Christian disciple should be like that. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை சொல்ல முடியுமா? If he is found defective, he will be disqualified. இப்போ ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு சீஷனாக சில காரியங்கள் நாம் துணிந்து நாம் செய்து கொண்டே இருப்போமானால், அதுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா இருக்குமானால், ஆண்டவர் அவர் கேட்கும் கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்முடையதா இருக்கிறது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஏதோ தேவன் தண்டிப்பதற்காகவோ நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலேயோ நான் சொல்லவில்லை. As a Christian, as a disciple, I must walk in the footprints of Jesus Christ. If I love him, he had loved me. He is loving me. He has been loving, and he will love. According to that love, in response to that love, am I following the footprints? Am I following the teachings of Jesus Christ as a disciple? நான் செய்யணுமே, not by force, at least out of love. Out of love. அன்பானவர்களே, கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். பிரயாசப்பட்டு பாருங்க, பிரயாசப்பட்டு
பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். He's talking about a farmer. First, he was talking about a steward. Second, he talked about a soldier. Third, he talked about an athlete. Fourth, he's talking about a farmer. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். ஒரு டிசைபிள், இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசியாக ஒரு சீஷனாக இருக்கக்கூடியவன் என்ன செய்ய வேண்டும்? He has to work hard. பாருங்க, பிரயாசப்பட்டு. A lazy person cannot be a disciple. ஒரு சோம்பேறியான மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாக இருக்க முடியாது. நிச்சயமாகவே தேவன் ஒவ்வொருவரையும் கஷ்டப்பட்டு வேலை செய்யும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஆதாம் ஏவாளுக்கு அவர் கொடுத்த அந்த கட்டளையிலும் சரி, நீதிமொழிகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக காரியங்களிலும் சரி, எறும்பிடத்துல சோம்பேறியை நீ கற்றுக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெசலோனிக்கேயர்ல பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுதும் வேலை செய்யாம சாப்பிடக்கூடாது. வேலை செய்வது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன். So a disciple should be a hard worker. Is comparing a farmer who works in the field. யோசிச்சு பாருங்க, I have seen fields. கிராமப்புறங்களில் ஃபீல்டுக்கெல்லாம் நாங்கள் பார்த்துக்கோ, சின்ன வயசுலாம் அங்கே போயிருக்கோம். எப்படி அந்த இடத்துக்குலாம் அவங்க போவாங்க? ஏர்லி மார்னிங் 4:30 காலையில் எழுந்துக்குவாங்க, சீக்கிரமா போயிடுவாங்க. They'll work very hard. ஒன்று, he has to work very hard. Second, அவன் விதைத்த விதை, அவன் தண்ணீர் பாய்ச்சி அதுக்கு மருந்து கொடுத்து மற்ற காரியங்களை விளைய செய்வதற்கு he has to wait. When we share the gospel, we have to do a great work for God. தேவனுக்கு என்று பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். செய்து பொறுமையோடு பலனுக்காக காத்திருக்க வேண்டும். நிச்சயமாகவே விதைத்த விதையை விதைக்கிறது நம்முடைய வேலை. அதை விளைய செய்கிறவர் தேவன். As a disciple, we have to sow. We have to work hard and wait patiently. பாருங்க, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். It deserves the share of the harvest. First of all, he has to work very hard. Second, he has to wait for the harvest. And third, he deserves the share of the harvest. ஒரு டிசைபிளுக்கு, ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறவர்களுக்கு கனம், ஆசீர்வாதம் நிச்சயமாக கொடுக்கப்பட வேண்டும். ஒருவேளை அது தெரியாம இருக்கலாம். ஐயோ, இவர் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவரா இருக்கிறார், ஆனால் இவர் கஷ்டப்படுறாரே. ஆனால் பலன் நிச்சயமாகவே உண்டு. அது இந்த உலகத்துல தேவனுடைய ஆசீர்வாதமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நித்திய ஜீவனாக கூட இருக்கலாம். நிச்சயமாகவே நித்திய ஜீவன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. இந்த உலகத்துல ஒருவேளை பாடுகள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், ஒருவேளை ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், ஆனால் நித்திய ஜீவன் என்ற பெரிய அந்த ரிவார்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் a person who works very hard. யோசித்து பாருங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற பரிசுத்த பவுல் ஜெயில உட்கார்ந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன். எங்க ஓட்டத்தை முடித்த மாதிரி இருக்கு? மற்றவருடைய பார்வையில பார்க்கிற போது நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு சிறைச்சாலையில உட்கார்ந்துட்டு அவருக்கு கை தட்டுறவங்களா இருக்காங்களா? என்கரேஜ் பண்றவங்களா இருக்காங்க? நல்லா ஓடுனீங்க பவுல் அவர்களே அப்படின்னு சொன்னவங்களா இருக்காங்களா? இல்ல. அவர் சிறைச்சாலையில பார்க்கிறவங்களுக்கு ஒரு தோல்வி. He is a defeated person. He is in the prison. அன்பானவர்களே, இவர் சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்கள். மனிதனுடைய பார்வையில அவர் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதனாக அவர் இருந்தார். அதை தான் தீமோத்தேயுவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதன் மூலமாக சீஷர்களாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மனிதனுடைய பார்வையில் அல்ல, இயேசு கிறிஸ்துடைய பார்வையில, தேவனுடைய பார்வையில நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய ஓட்டத்தை ஓடினோமா? Are we a runner? Are we a winner? 4 காரியங்கள் நாம் பார்த்திருக்கிறோம் அருமையானவர்களே. ஒரு உட்கிரானக்காரனாக, ஸ்டூவர்டாக இருக்க வேண்டும். இரண்டாவது, we have to be a soldier, a good soldier. Third, we have to be an athlete who follows the rules. Fourth, we have to be a farmer. கஷ்டப்பட்டு தேவனுக்கு என்று உழைக்கிறவர்கள், பொறுமையோடு காத்திருந்து பலனில் பங்கு உள்ளவர்கள். நிச்சயமாகவே தேவன்
இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் இதை கற்றுக்கொள்வோம், நாம் அதன்படி செய்வோம், மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்போம். இன்னும் வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் they have to know what is a Christian life. How can a person be a disciple? போன்ற காரியங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவன் தாமே நம்மோடு இந்த காரியங்களை கொண்டு நம்மோடு பேசுவாராக. தேவன் நமக்கு அந்த கிருபைகளை தந்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவாதத்துல, டிசைபிள்ஷிப்ல ஃபெய்த்ஃபுல்லாக ஓடும்படியாக, எப்படி பரிசுத்த பவுல் அவர் எவ்வளவு நிச்சயமாக, எவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் சீஷனுக்கும் இருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை. அருமையானவர்களே, நிச்சயமாகவே தேவன் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. இதை அநேகருக்கு நாம் அறிவிப்போம். தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று சீஷங்களாய் மாற்றுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இப்படிப்பட்ட விலையேறப்பட்ட சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இப்படி வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய நீ உதவி செய்தலும், எங்களை பலப்படுத்தும். இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான ஒவ்வொரு தேவச்சனத்தையும் எந்த சூழ்நிலையில அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே, எங்களுடைய எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிற தேவன், ஆண்டவரே, எங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே தந்த தேவன், தேவைகளை சந்தித்தவர்களும் ஆண்டவரை உண்மையான சீஷனாக வாழ கிருபை செய்தலும் சுவாமி. பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.